ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மினி விலாக் வந்து பார்க்கலாமா. ஃப்ரைடே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையிலே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இன்றைக்கி வந்து முட்டை தோசை தான் வந்து பண்ணியிருக்கிறேன். முட்டை தோசை கூட இன்றைக்கி வந்து இந்த மீன் கறி வந்து நேற்று வச்சது இருந்துச்சு, அதை தான் வச்சு சாப்பிட போகிறோம். எப்போவுமே ஃப்ரைடே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெவியாக நான் வந்து பண்ணுறதே கிடையாது. என்ன இருக்கோ அதை வச்சு வந்து சாப்பிட்ருவோம். ஏன்னா வந்து ஃப்ரைடே வந்து எப்போவுமே நிறைய வேலை இருக்கும், கொஞ்சம் இயர்லியாகவே வேலையும் முடிக்கணும்னு நினைப்போம். ஹாரா வந்து இந்த ப்ரௌனி வந்து பண்ணியிருக்கிறா. பயங்கரமாக இன்றைக்கி வந்து வெயிலாக இருந்துக்கிட்டு இருக்குது. சுத்தமாக கிச்சனில் நின்று வேலையே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே கண்டிப்பாக தெரியும். கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிப்போம் அப்படின்னு நினச்சா அதையும் வந்து முடிக்க முடியல. இன்னும் பிரியாணிக்கு வந்து வேலையே வந்து பாதி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வேக வச்சுருக்கிறேன். இங்கே பிரியாணிக்காக தான் இங்கே தாளித்து விட்டுருக்கேன். மட்டன் ஒன்ஸ் வெந்ததுக்கப்புறமா இதில் சேர்த்தாச்சு. ஃப்ரைடே அப்படின்னாலே கண்டிப்பாக ஏதாவது ஸ்பெஷலாக தானே இருக்கும். இன்றைக்கி வந்து பிள்ளைங்க காலையிலேயே பிரியாணி தான் வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் பிரியாணி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொதப்பிருச்சு. இன்றைக்கி வந்து இந்த பிரியாணி வந்து செஞ்சாச்சு. நான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கிறப்பவே வந்து ஃப்ரெண்டு வீட்லேருந்து ஒரு பார்சல் வந்தது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்காக வந்து இதை வந்து கொடுத்து விட்டுருக்குறாங்களாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இது உள்ளே வந்து ஓப்பன் பண்ணுறப்பவே வந்து சிக்கன் கிரேவி தான் இருந்துச்சு. நல்ல மனமாக சூப்பராக இருக்குது. இதை பார்த்ததுமே வந்து ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி தால்ச்சாலாம் வந்து பண்ண வேணாம், இந்த சிக்கன் கிரேவியே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபாரா வந்து இங்கே ப்ரௌனியும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிறா. இங்கே இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிரியாணி, மட்டன் பிரியாணி தான் வந்து பண்ணியிருக்கிறேன். நல்லா ஸ்பைசியான மட்டன் பிரியாணின்னு சொல்லலாம். இது கூடவே வந்து ரைத்தா, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி வந்து ஃப்ரெண்டு வீட்லேருந்து வந்துருந்துச்சுல்ல அது, அதுக்கப்புறம் வந்து எக் வந்து மசாலா போட்டு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு லன்ச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான மெனு தான். ஏன்னா பிரியாணி போடுறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பிரியாணி போட்டுருவேன். ஆனால் வந்து தால்ச்சா போடல அப்படிங்கிறதுனாலே இன்றைக்கி ரொம்ப நேரம் டைம் சேவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த தால்ச்சாலாம் செய்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, குயிக்காகவே வந்து செஞ்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாரா தான் வந்து இங்கே சாப்பிட போகிறா. ஹஸ்பண்டும் தசீனும் இன்னும் தொழுதுட்டு வரல. ஃபாராக்கு கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியாகவே சாப்பிட்டுட்டு வந்து இவங்க வந்து கிளம்புறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட ஃப்ரைடே லன்ச் இது தான். நீங்களாம் வீட்டில் இன்றைக்கி என்னெல்லாம் குக் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த மினி விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.